ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் அகாடமி. நான் மணிகண்டன், ஒன் அகாடமி டைரக்டர். நாம் இப்போ பார்க்க போகிறது 2025 நீட் ரிஜிஸ்ட்ரேஷனுக்காக ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்காங்க ப்ரியர் ரிஜிஸ்ட்ரேஷனுக்காக. அது என்னென்னா ஆதார் ஐடி, அப்பார் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா என்டிஏ 14 ஜனவரி 2025 ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஆதார் ஐடி அண்ட் அப்பார் ஐடி பற்றி. ஆதார் ஐடியில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டோட 10th மார்க் ஷீட்டில் நேம் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கோ, 10th மார்க் ஷீட்டில் என்ன ஃபாதர் மதர் நேமெல்லாம் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஆதார் ஐடியில் அப்டேட் பண்ணிக்கணும்னு சொல்லி கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஏன்னா இந்த வெரிஃபிகேஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிஸ்மேட்ச்சு அந்த மாதிரி எரர்லாம் ஹியூமன் எரர்லாம் காமிக்கும். ஓகேங்களா? இப்போ அந்த எரரை அவாய்ட் பண்ணுறதுக்காக ப்ரியராகவே இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த அப்டேஷன்லாம் பண்ணும்போது உங்களுக்கு நீட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது அந்த எரர் அவாய்ட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்காங்க. நாமளும் ப்ரியராகவே அந்த ஒர்க்கை ஆதார் ஐடியில் அப்டேட் பண்ணிக்கணும். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்பார் ஐடி என்னன்னு இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆதார் ஐடி மாதிரி தாங்க அப்பார் ஐடியும். அப்பார் ஐடிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டட் பர்மனன்ட் அகாடமிக் அக்கௌண்ட் ரிஜிஸ்ட்ரி. ஓகேங்களா? அதாவது இது பார்த்தீங்கன்னா ஒன் நேஷன் ஒன் ஸ்டூடெண்ட் ஐடின்னு சொல்லிட்டு 2020 எஜுகேஷன் பாலிசியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இது ஈச் அண்ட் எவரி ஸ்டூடெண்ட்ஸ் தனக்கு உண்டான அப்பார் ஐடி கிரியேட் பண்ணி வச்சுக்கணும்னு சொல்லி கிளியராக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இது எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கூலில் விசிட் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் ஓனாகவும் பண்ணிக்கலாம். ஸ்கூல் விசிட் பண்ணிங்கன்னா நீங்கள் அங்கே ஸ்கூலில் என்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்குறாங்க அப்படின்னு ப்ரியராக எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ப்ளஸ் நீங்கள் ஓனாகவே பண்ணிக்கிறேன், என்னால் ஓனாக பண்ணிக்க முடியும் அப்படின்னாக்கா அது எப்படி பண்ணுறதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லுவேன். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓனாகவே பண்ணுறேன் அப்பார் ஐடி எப்படி பண்ணலாம் அப்படின்னா டிஜிலாக்கர்னு வெப்சைட் இருக்குது, கவர்மெண்ட்டோட வெப்சைட்டு. அதில் போயிட்டு நீங்கள் சைன் அப்னு சொல்லி நீங்கள் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டீட்டெயில் வரும். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா கிரியேட்டிங் அக்கௌண்ட் இஸ் ஃபாஸ்ட் அண்ட் ஈஸி அப்படின்னு கிளியராக போட்டிருக்காங்க. அதாவது ஸ்டூடெண்ட் நேமு, டேட் ஆஃப் பர்த்து, அவங்க ஜெண்டர், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, 6 டிஜிட் பின் செட் பண்ண சொல்லியிருக்காங்க. இது போட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம் அவங்க ஸ்டூடெண்ட்ஸோட டீட்டெயில்ஸு. ஓகேங்களா? ஒன்ஸ் க்ரியேட் ஆகிடுச்சுன்னா வச்சுங்களேன், நீங்கள் சைன்இன் பண்ணலாம். சைன்இன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் அந்த என்ன மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா அந்த மொபைல் நம்பர் யூஸ் பண்ணி பாஸ்வேர்டு பின் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம். இல்லை யூசர் நேம் என்ன கொடுத்துருக்கீங்களோ அதை கொடுத்து நீங்கள் பண்ணலாம். இல்லை ஆதார் என்ரோல்மெண்ட் நம்பர் கொடுத்து ஓடிபி கொடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் லாகின் பண்ணி உள்ளே போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் கவர்மெண்ட் அஃபிஷியலாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்னலாம் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அதோட சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு லிஸ்ட் ஆகும். இதில் அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் எப்படிங்க நம்ம அப்பார் ஐடி பார்க்குறது? டிஜிலாக்கர் வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா இப்போ அந்த உங்களோட லாகின் டீட்டெயில்ஸ் உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடு சர்ச் டாக்குமெண்ட்ங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? அதில் போய் அப்பார் ஐடின்னு டைப் பண்ணி நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அகாடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட்னு இன்னொரு ஆப்ஷன் வரும். ஓகேங்களா? அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளார இந்த டீட்டெயில்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்காக டீட்டெயில்ஸ் லிஸ்ட் அவுட் ஆகும். அதாவது நேம், ஜெண்டர், மொபைல் நம்பர் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே நீங்கள் அதை ஆல்ரெடி இங்கே டிஜிலாக்கரில் கிரியேட் கொடுத்துருக்கறனால அதுவே டிஃபால்ட்டாக எடுத்துக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை வேல்யூ அண்ட் ஐடென்டிஃபை டைப்பு. ஓகேங்களா? அட்மிஷன் இயர், ஐஎம்ஏ ஸ்டூடெண்ட் அட்டன் நல்லா ஆப்ஷன் இருக்குது. ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டி டைப் ஃபஸ்ட்டு நீங்கள் அதை தான் கிளிக் பண்ணணும். ஏன்னா அதை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் வரும். ரோல் நம்பரு, ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, என்ரோல்மெண்ட் நம்பரு, இல்லை நியூ அட்மிஷனு, இல்லை நன். அதாவது இதில் ஏதோ ஒரு ஆப்ஷனில் நீங்கள் ஃபாலோ ஆவீங்க. அதில் உங்கள் 10th மார்க் ஷீட்டில் என்ன டீட்டெயில்ஸ் இருக்கோ, எந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், ரோல் நம்பரோ இல்லை ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரோ எது கொடுக்குறீங்களோ அதை கொடுத்துட்டு அதை கிளிக் பண்ணிவிட்டு அதோட வேல்யூ ஐடென்டிட்டி வேல்யூங்கிற ஆப்ஷனில் நீங்கள் என்ட்ரி கொடுக்கணும். ஓகேங்களா? அது என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் அட்மிஷன் இயர் இப்போ எக்ஸாம்பிள் நான் இப்போ 2024 ஜஸ்ட்டு பாஸ்ட் அவுட் ஆகிருக்கேன் அப்படிங்கும்போது உங்கள் அட்மிஷன் இயர் பார்த்தீங்கன்னா 2023. ஓகேங்களா? எந்த இயர் அந்த சர்டிஃபிகேட்டில் மென்ஷன் ஆகிருக்கும் அது ப்ரீவியஸ் இயரை நீங்கள் அட்மிஷன் இயராக அதை மென்ஷன் பண்ணி நீங்கள் இது பண்ணணும். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஐஎம்ஏ ஸ்டூடெண்ட் அட்டன் இருக்குது. ஐஎம்ஏ ஸ்டூடெண்ட் அட்டன்னா நீங்கள் எந்த போர்டில் இருக்கீங்க? சிபிஎஸ்சி போர்டா, ஸ்டேட் போர்டா, இல்லை எந்த
போர்டு அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நீங்கள் அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கொடுத்துட்டு அது ஃபைனலாக டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அப்பார் ஐடி வந்து கிரியேட் ஆகும். ஓகேங்களா? அப்பார் ஐடி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே அப்பார் ஐடி சாம்பிள் கொடுத்துருக்காங்க. சேம் ஆதார் ஐடி மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் வந்து ஆஃப்டர் சப்மிஷன் உங்கள் டிஜி லாக்கரில் வந்துட்டு இந்த மாதிரி ஐடி வந்து ஒன்று ஸ்டோர் ஆயிரும். சரிங்களா? அந்த ஐடி நீங்கள் ஃபர்தராக வந்துட்டு நீங்கள் நீட் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நாங்கள் தொடர்ந்து பதிவிட்டு வரோம். நீங்கள் வந்து தொடர்ந்து நம்ம ஒன் அகாடமி யூடியூப் சேனலில் பார்த்துட்டு வாங்க. இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா நீட் கிராஷ் கோர்ஸ் 2025 அட்மிஷன் ஓப்பன் பண்ணிட்டோம். ஆல்ரெடி அட்மிஷன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே போயிட்டுருக்கு. உங்களுக்கு நீட் கிராஷ் கோர்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் தேவைப்படும்னா நீங்கள் இந்த கான்டாக்ட் நம்பர்ஸ் கால் பண்ணுங்கள், இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுங்கள், அட்மிஷன் ஆகுங்க, டாக்டர் ஆகுங்க. தேங்க்யூ.